ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காய் கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை போட்டு செய்கிறது தான் பீர்க்கங்காய் வேர்க்கடலை கிரேவி. இது வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 பீக்கங்காய் எடுத்துக்கலாங்க. 2 பீக்கங்காய் எடுத்து அது மேலே இருக்கிற தோல் வந்து முள்ளாக இருக்கிறது வந்து கீறி எடுத்துக்கலாம். அதை பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக சாஃப்டாக இருக்கும். வேக வச்சாலுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும். பீல் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு பீல் பண்ண முடியல. நான் அது நெக்ஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். பீல் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அது முள்ளாக இருக்கிறது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் வருதா? எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணியாச்சு. பாருங்கள், கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் இருக்குது. இலை சேர்ந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முத்தினதாக இருந்தால் பெரிய பெரிய பீஸாக ஒரு மாதிரி நறுன்னு இருக்கும். பாருங்கள் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீல் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து முள்ளாக கழிவுற மாதிரி இருக்கும். இதுக்கு மெயினான விஷயம் எது தேவைன்னா வேர்க்கடலை வேணும். வேர்க்கடலை அண்ட் பீர்க்கங்காய் 2 இருந்தால் போதும். பாருங்கள் ஆனியன் கட் பண்ணியாச்சு. ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் ஒரு 3 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வாங்க வறுத்து எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வேர்க்கடலை பிடிக்கும்னு சொல்லுங்கள். வேர்க்கடலை வந்து யாருக்கெல்லாம் கடலை பருப்பி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கடலை கொட்டை, கடலை உருண்டை நல்லா பாருங்கள் வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு பாருங்கள். வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் மேலே இருக்கிற தூளில் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாண்டில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை தலை பாருங்கள் நம்ம மரத்துலேயே வச்சது தான். உடச்சிட்டு வந்துட்டோம். கொத்தோட கருவேப்பிலை தலை போட்டுக்கோங்க. சேர்த்துக்கோங்க. யாரெல்லாம் கருவேப்பிலை தலை சேர்க்கும் போது பயப்படுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்னுமே எனக்கு அந்த பயம் இருக்குது. கருவேப்பிலை போடும் போதெல்லாம் அது தெரிச்சு வருது, என்ன மேலே பட்டுரும் அப்படின்னு சொல்லி. ஆனியன் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கோங்க. நல்லா திக்காக உடைச்ச பூண்டு, ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வெங்காயமும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக வந்து டர்மரிக் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்காங்க. பீக்கங்காய் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்கிற தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழமும் காயை ஒரே டைம் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டும் சீக்கிரம் ஈவனாக குக் ஆகிடும். ஈவனாக குக் ஆச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் கிரேவி நல்லா வரும். தக்காளி பழம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூளுப்பு வந்து ஆட் பண்ணாதீங்க. கல்லுப்பு தான் ரொம்ப நல்லதுங்க. ஆட் பண்ணியாச்சு. கடலைக்கொட்டை நல்லா வறுத்தாச்சு. அது நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற தோல் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும்னா கிரேவி நல்லா திக்காக நல்லா வருங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும்.
இது கூட லைட்டாக எள்ளு இருந்து ஆட் பண்ணிக்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஸ்மெல்லு. பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. லைட்டாக பாருங்கள், சில்லி பவுட்ரு, குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேணால் கரம் மசாலா கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காய் சீக்கிரம் குக்காய் வந்துடும். குக்காய் வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், பவுட்ரு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரு சேர்த்துக்கணும்னா நம்ம காய் நல்லா வெந்து வந்துச்சுனாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. நல்லா திக்காக நல்லா கிரேவி பதத்தில் வரும் பாருங்கள். அடிக்கடி நீ தாங்க செய்வேன், நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சிங்களா. இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பதம் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மையிலே இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து செம்ம காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ். என்னோடய சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.